எகிப்து அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரமிடுங்க தாங்க. ஏன்னா அதில் நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் எகிப்தில் பூனையுமே ரொம்பவுமே பிரபலமானதுங்க. என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பண்டைய எகிப்தியர்கள் பூனையை எப்படியெல்லாம் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. பூனைங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு செல்ல பிராணிங்களாக இருக்கலாங்க. ஆனால் எகிப்தியர்களோட காலத்தில் அது ரொம்பவே மதிப்பு மிக்கதாக பார்க்கப்பட்டதுங்க. பண்டைய எகிப்தியர்கள் பூனைங்களை மட்டும் இல்லைங்க, அவங்க கூட வாழ்ந்த மற்ற உயிரினங்கள் அதுங்களையுமே நல்லா பத்திரமாக கவனமாக பார்த்துக்கிட்டாங்கங்க. ஆனாலும் பூனை ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்குங்க. எகிப்தியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள் எல்லாம் வணங்குவாங்கங்க. அதில் முக்கியமானதுன்னா பூனை தாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எகிப்தியர்கள் பூனையை வளர்த்திக்கிட்டு இருக்காங்கங்க. அந்த காலத்துலலாம் இப்போ இருக்க மாதிரி ஃபேக்ட்ரி அது இதுன்னு இருந்திருக்க போது விவசாயம் தானே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தாங்க அந்த காலத்தில் பண்டைய கால எகிப்தியர்கள் விவசாயத்தை தான் முதன்மையான தொழிலாக நினச்சிட்டு இருந்தாங்கங்க. எகிப்தியர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பண்டைய காலத்துலன்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தை தான் சார்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலி, பாம்பு, அப்புறம் வெட்டுக்கிளி, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குங்கள்ல, அது எல்லாமே விளைபொருளெல்லாம் நாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. இதனால அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. மக்களுக்கே இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. இதில் இந்த எலிங்க வேறு இருக்கிற கொஞ்சத்தையும் திருடிட்டு போயிருங்க. அதனால தாங்க பூனையை அந்த காலத்தில் வளர்த்திருக்காங்க. இந்த பூனை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்திருக்குதுங்க. அந்த காலத்தில் இருந்த எகிப்தியர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பூனை தான் அறுவடையை சேமிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. ஏன்னா பூனை எலி, பாம்பு இதுங்கெல்லாம் கொன்னுரும்ல, அப்புறம் எப்படி அவங்க விளைநிலத்துக்கு பாதிப்பு வரும்? நீங்களே பாருங்கள், இந்த எலிங்க இப்போ மட்டும் நமக்கு தொந்தரவு இல்லைங்க, அப்போ இருந்தே நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் பூனைங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்க ஆரம்பித்தாங்கங்க. இவங்களுக்கு பூனையை வளர்க்குறதுனால இந்த எலி தொல்லை, பாம்பு தொல்லை எதுவுமே இல்லைங்க. எகிப்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா பூனை மேலே அளவற்ற பாசங்க. பூனையை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தங்களாவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பண்டைய எகிப்தியர்கள் தங்களோட பாதுகாப்பை விட பூனையோட பாதுகாப்புக்கு தான் முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்கங்க. பண்டைய எகிப்தியர்களுக்கும் பூனைங்களுக்கும் இடையேயான உறவு 2 பேருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. ஏன்னா பூனைங்களுக்கும் உணவு கிடைச்ச மாதிரி இருக்குது, மனுஷங்களுக்கும் இந்த பூச்சி தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்குங்கள்ல, அதனால இந்த விவசாயிகளெல்லாம் எங்கே போனாலும் பூனையும் கையோடவே கூட்டிகிட்டு போயிடுவாங்களாமாங்க. பல எகிப்தியர்கள் தங்களோட கனவுல பூனை வந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்பியிருக்காங்கங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பண்டைய காலத்திலிருந்தே பூனைகள் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுதுங்க. பண்டைய எகிப்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா மதங்களோட பூனையை இணைச்சிருக்காங்கங்க. உதாரணத்துக்கு பாதி பூனை அப்புறம் பாதி பெண்ணாக இருந்த ஒரு பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு தெய்வம். இவங்க இவ்வளோ பக்தி பூனை மேலே வச்சுருந்தாலும் பூனையாலேயே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தும் வந்துச்சுங்க. பெர்சியாவை சேர்ந்த 2ஆம் காம்பிசஸ் அப்படிங்கிறவங்க எகிப்தை கைப்பற்றும் போது நடந்த போர் தான் இதுக்கு உதாரணங்க. அவர் எகிப்தியர்களோட பலவீனம் பூனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதனால் அவங்களோட கேடயத்தில் எல்லாத்துலேயும் பூனை இருக்குங்கள்ல, அதோட உருவப்படத்தை போட்டு வச்சிட்டாரு. அவங்க பெலூசியம் நகரத்துக்கு போகும்போது முன்னாடி நிறைய பூனைங்களை விட்டுட்டாங்கங்க. மீதி இருக்க பூனைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாரசீக வீரர்களோட கையில் இருந்துச்சு. இதனால் எகிப்தியர்கள் போரில் ஈடுபடுறதுக்கு ரொம்பவுமே தயங்கினாங்க. அதனால் சரணையாக அடைஞ்சிட்டாங்க. இதனால் எகிப்து சாம்ராஜ்யமே அடியோடு போயிடுச்சு. பண்டைய எகிப்தியர்கள் காலத்தில் பூனைங்களுக்கு தனியாக சட்டமே இருந்திருக்குதுங்க. ஒரு நபர் ஒரு பூனையை கொண்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு மரண தண்டனையே கொடுத்துருவாங்கங்க. மற்ற நாடுங்களுக்கு பூனைங்களை வர்த்தகம் செய்கிறது இதெல்லாமே சட்டவிரோதமானது. இது மட்டும் இல்லாமல் பூனை மம்மிங்களாகவே ஆக்கப்பட்டிருக்குதுங்க.
மம்மியில் வண்டு, அப்புறம் மம்மி பூனை, மம்மி தேனி அப்படின்னு எகிப்து பிரமிடில் புது புது மம்மிங்கள்லாம் இப்போ கிடச்சிட்ருக்குங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம சாதாரணமாக நினைக்கிற பூனை அந்த காலத்துலலாம் எவ்வளோ பிரபலமாக இருந்திருக்குன்னு.